Hello friends, I am Engineer Vimal from Delta Builders. இன்னைக்கு நம்ம ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு வீடை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த சைட்ல வந்துட்டு நாம என்னென்ன டிசைன் வந்து பண்ணியிருக்கோம், என்னென்ன அளவுல வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தாலோ இல்லை வீடு கட்ட போகிற அந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஃபேஸிங்கை பார்ப்போம். இந்த வீடு வந்துட்டு கிழக்கு பார்த்த ஃபேஸிங். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்துட்டு போர்ட்டிகோ. இதோட சைஸ் வந்து 12க்கு 10 அந்த அளவில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்டிகோலே வந்துட்டு நம்ம சம்பும் பில்டப் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இதோட சைஸ் வந்துட்டு 1500 லிட்டருக்கு வந்து நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு நமக்கு தலைவாசல் வருது, அதுக்கப்புறம் நமக்கு ஹால் வருது. அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வீட்டினுடைய ஹால். 17க்கு 21 அந்த அளவில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு டிவி யூனிட் வந்து வரப்போகுது. டிவி யூனிட்டு, டெலிஃபோன் யூனிட்டு, அதுக்கப்புறம் கேமரா எல்லாமே வந்துட்டு இங்கே நம்ம ப்ரொவிஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஹாலுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு எல் டைப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் த்ரூ அவுட்டாக. அது அப்படியே காட்டுங்க, மேலேயும் அப்படியே காட்டுங்க. இப்போ இந்த ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்க்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தென்கிழக்கு மூலையில் வந்துட்டு நம்ம கிட்ஸ் ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிட்ஸ் ரூமில் தான் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கு. மாஸ்டர் பெட்ரூமை வந்துட்டு நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறதா மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸு 12க்கு 12 அந்த அளவில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பெட்ரூமில் வந்துட்டு ஒரு 5க்கு 7ல் நம்ம கபோர்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதோட அட்டாச் டாய்லெட்டும் வந்துட்டு இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் வந்துட்டு 8க்கு 4 அந்த சைஸில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமில் 7 அடி வரைக்கும் நம்ம டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். பெட்ரூமில் 2 விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம். 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லாஃப்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 12க்கு 2 அப்படிங்கிற அந்த அளவில் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டினுடைய கிச்சன். இதோட அளவு 12க்கு 12 அந்த இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் நம்ம எல் டைப்பில் லாஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதில் வந்துட்டு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 4 அப்படிங்கிற அளவில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆரம்பிச்சு அப்படியே டைப்பில் வந்து நம்ம ஃபினிஷ் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம கிழக்கு பார்த்து வந்து நம்ம கேஸ் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சிங்க் அந்த வெசல்ஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம கொல்லப்புறத்துக்கு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். கொல்லக்கதவு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 4 இந்த விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தலைவாசல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் வந்துட்டு 4.25க்கு 5 அந்த அளவில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் வெண்டிலேஷனுக்காக வேண்டி. இப்போ இந்த ஸ்டார் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல் வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் தென் இதில் வந்துட்டு படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் வந்து நம்ம லே பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் எப்படி நம்ம இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரைல் வந்து இதுலேயும் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டோட ஹாலுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த ஹாலை வந்துட்டு நம்ம 17க்கு 12 அப்படிங்கிற அளவில் டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஹாலில் வந்துட்டு 2 விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த விண்டோட அளவு வந்து 2மே 3/4 அந்த அளவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஓப்பன் டெரஸுக்கு வந்து அங்கே ஒரு ஓப்பன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீட்டுடைய பியூட்டியே வந்து ஆக்சுவலாக இங்கே தான் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். தென் இதில் வந்துட்டு நம்ம நின்று பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட வியூ வந்து நமக்கு அவ்வளோ ஒரு அழகாக தெரியும். நமக்கு வந்து நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பால்கனி வியூ வந்து நமக்கு இதில் தெரியும். தென் இந்த ஹை சீலிங் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நாம் ஒரு 3 க்ரூ வச்சு டிசைன் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 10 அப்படிங்கிற அளவில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்துட்டு பேரபெட்லாம் நம்ம வந்து கிளாஸில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதோட பியூட்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆஃப்டர் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வித் அட்டாச் டாய்லெட்டோட பிளான் பண்ணியிருக்கோம். அந்த அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4 அப்படிங்கிற டிசைனில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தென் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 4க்கு 4 அப்படிங்கிற அளவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வென்டிலேஷனுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் ஒரு லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 12க்கு 2 அப்படிங்கிற அந்த அளவில் வந்து லாஃப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா?